Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் phrases. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேட்ல ஒரு 30 மார்க்ஸுக்கு ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து 20ன்றது சாப்டர் 36ல இருந்து 41ல இருக்கிற அந்த phrases வந்து கேட்பாங்க. அதில் சாப்டர் 40 இது ரெண்டு இருக்கு, டெக்னிக்கல் phrases அண்ட் ரயில்வே phrases. இந்த சாப்டர்லேயே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே phrases வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டெக்னிக்கல் phrases அப்படின்னா இது மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடான வார்த்தைகள் தான் வந்து இருக்கும். ஓகே, என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசி கரண்ட், அதாவது டிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்ல டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசினா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் கரண்ட்டோட டைரக்ஷன். ஓகேங்களா? இதுவே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும். மேலே கீழே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே டிசி கரண்ட்டுங்க. ஓகே, பேட்டரியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி டிசி கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஓடுறது, இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? செல்லு, அதுக்கப்புறமா அதாவது கிளாக் செல்லு, அதுக்கப்புறமா வந்து ரீசார்ஜபிள் ஃபேனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் வந்து ஓடுறது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் அந்த ஸ்ட்ரோக் எழுதிடணும். ஆல் எல் எழுதிட்டோம், டர்ரு என்னு டி, ஆல்டர்னேட் ஸ்ட்ரோக் எழுதிட்டு கரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கேவை கட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் அப்பேரட்டஸ், தானியங்கி கருவிகள். அப்பேரட்டஸ்னா கருவிகள், மிஷின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு என்ன வேணா சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிற மிஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் அப்பேரட்டஸ். இது எப்படி எழுதுறது? ஆட்டோமேட்டிக்னா டி ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கு, அப்பேரட்டஸ்க்கு வந்து பி ஸ்ட்ரோக் எழுதிட்டு அதில் ஒரு எஸ் சர்க்கிள், ஆட்டோமேட்டிக் அப்பேரட்டஸ். பெசிமர் ஸ்டீல், பெசிமர் ஸ்டீல் இது என்ன அப்படின்னா பெசிமர் மெத்தட் மூலமா உருவாகின ஸ்டீல். ஓகேங்களா? பெசிமர் மெத்தட்னா என்னன்னா அயன்ல இருந்து இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ற ஒரு மெத்தட். இது வந்து ஒரு பர்சனோட நேம். ஓகேங்களா? இந்த மெத்தட் மூலமா உருவாகிற ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமாமா, இம்பியூரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமாமா. அவ்வளோதான், இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, பெசிமருக்கு பி எழுதிடணும், ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டீல் ஸ்டோக். ஓகே, பெசிமர் ஸ்டீல். நெக்ஸ்ட் பிளாக் சிக்னல், ட்ரெயின் சிக்னல், ட்ராக் சிக்னல், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்னல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளாக் ஸ்டோக் போட்டுட்டு சிக்னலுக்கு சிக் மட்டும் எழுதிடணும். ஓகே, பிளாக் சிக்னல். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை சிவில் இன்ஜினியர், கட்டிட பொறியாளர். ஓகே, சிவில் ஸ்டோக் எழுதிட்டு என்ஜினியருக்கு வந்து என்னு இஜ். ஓகே, சிவில் இன்ஜினியர், இஜ் ஸ்டோக் வந்து எழுதணும். அதுக்கப்புறமா கம்பஷன் சேம்பர். கம்பஷன் சேம்பர் அப்படின்றது ஒரு இன்ஜின்ல பவர் ப்ரொடியூஸ் ஆகிற இடம். கம்பஷன் சேம்பர் ஒரு இன்ஜின்ல பவர் ப்ரொடியூஸ் ஆகிற இடம், ஃபியூவல் எரிஞ்சு பவர் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறது பாருங்க, கம்பஷன் அந்த ஸ்டோக் எழுதிட்டு சேம்பருக்கு சேவை கட் பண்ணிடணும். அவ்வளோதான், கம்பஷன் சேம்பர். நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி. ஒரு கண்டக்டர் அப்படின்னா ஒரு கடத்தி, ஒரு பொருள்ல எவ்வளோ கரண்ட் ஓடிட்டு இருக்கு அதனுடைய அடர்த்தி, மின் அடர்த்தின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. கரண்ட்டுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல என்ன பண்ணோம், கே கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கா எழுதிட்டு கரண்ட்டுக்கு டென்சிட்டி ஸ்ட்ரோக் எழுத வேண்டியதான், கரண்ட் டென்சிட்டி. நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடுக்கிறது. ஓகே, அது வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லைனா கரண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னாலே தடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு பேட்டரியில வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரியில இருந்து பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும். நம்ம நிறைய வாட்டி சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஓகே. ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்து கரண்ட் வந்து ரொம்ப போகாது, இல்லன்னா இறங்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லலாம் பேட்டரின்னா. ஓகே. டிஸ்சார்ஜ் ஸ்ட்ரோக் நார்மலா நம்ம வந்து எழுதிட்டு, ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸ் ஸ்ட்ரோக் எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் சேம்பர். ஒரு சிஸ்டம்ல இல்ல ஒரு மெஷின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதனா ஒரு ஃபியூயலையோ இல்லன்னா கேஸையோ டிஸ்சார்ஜ் பண்ற பார்ட் வந்து டிஸ்சார்ஜ் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே தான். டிஸ்சார்ஜ் ஸ்ட்ரோக் எழுதிட்டு, சேம்பருக்கு நம்ம மேல கம்பஷன் சேம்பர்ல கட் பண்ணோம் இல்லையா? இங்க கட் பண்ண முடியாது. அதனால பக்கத்துல வச்சிரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எர்த் கரண்ட்ஸ். எர்த் கரண்ட்ஸ்ன்னா பூமியோட நிலப்பரப்புல ஓகே மனுஷனாலயோ இல்லன்னா இயற்கையாகவோ உருவாகுற கரண்ட். ஓகே. அதுதான் எர்த் கரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எர்த் அடிக்குதுன்னுவாங்க இல்லையா? அதுதான் அது. ஓகே. எர்த் ஸ்ட்ரோக் எழுதிட்டு கரண்ட்க்கு கட் பண்ணி அதுல ஒரு சர்க்கிள் போட்டுற வேண்டியதுதான். கரண்ட்ஸ்ன்னு வந்திருக்கிறதால. நெக்ஸ்ட் எட்டி கரண்ட்ஸ். எட்டி கரண்ட்ஸ் வந்து தமிழ்ல சுழல் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து ஒரு கண்டக்டர நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்டின்னா, அதுல வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. கரண்ட் வந்து புரொடியூஸ் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. இதுவே டிஃபரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துட்டு போறப்ப, அதுல உருவாகுற கரண்ட் வந்து அதனுடைய டைரக்ஷன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி வந்து இருக்குமாமா. அதுதான் வந்து எட்டி கரண்ட், சுழல் மின்னோட்டங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இண்டக்ஷன்ஸ், குக்டாப்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த இந்த டெக்னாலஜி. இத எப்படி எழுதுறாங்க? எட்டிக்கு வந்து டி. கரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் சர்க்கிள். எட்டி கரண்ட்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இத எப்படி எழுதுறாங்க பாருங்க. எலக்ட்ரிக் கரண்ட், நார்மல் கரண்ட் தான் எலக்ட்ரிக் கரண்ட்ன்னு சொல்றாங்க. எலக் ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுட்டு, கரண்ட்க்கு வந்து பக்கத்துல வச்சிரணும். எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் மாரி எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். இத எப்படி எழுதுறாங்க? எலக்ட்ரிக்கல் என்ஜினியருக்கு எட்ஜ் மட்டும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எனர்ஜி கரண்ட். கரண்ட் வந்து ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜியா மாறுது. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்போ ஹீட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம வந்து குடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜியா மாறும். இத வந்து எனர்ஜி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலா எனர்ஜி எழுதிட்டு, அதுல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனர்ஜி கரண்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, அது தடுக்கிறது. ஓகே. அதாவது புரொடியூஸ் ஆகுறது ஓரளவு கண்ட்ரோல்டா கொண்டு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் நம்ம மேல டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல ரேஸ் போட்டிருப்போம். அதே ரேஸ் தான் இங்கேயுமே. எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாஸ்ட் வால்வ். நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, அதனுடைய கழிவுகள் இல்லன்னா மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா வெளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் போயி அது எரிஞ்சு பவர் புரொடியூஸ் ஆகுது. அதுல இருக்கிற அந்த வேஸ்ட் கருப்பு புகை வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியிலயோ இல்லன்னா வெஹிக்கிள்ஸ்லலாம் வந்து கருப்பா புகை வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு வால்வு. அது அந்த மிச்சத்த வந்து வெளிய தள்றதுக்கு யூஸ் பண்ற வால்வு எக்ஸாஸ்ட் வால்வ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சைலன்சர் ஒரு எக்ஸாஸ்ட் வால்வு தான். ஓகே. இது எப்படி எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்ட் ஸ்ட்ரோக் எழுதிடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா வால்வுக்கு கட் பண்ணிடுறாங்க. ஓகே. எக்ஸாஸ்ட் வால்வ். நெக்ஸ்ட் ஃப்ரீ சார்ஜ். ஒரு கண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃப்ரீ சார்ஜஸ் வந்து இருக்கும். புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அததான் ஃப்ரீ சார்ஜ்ன்னு சொல்றாங்க. ஃப்ரீ ஸ்ட்ரோக் போட்டு சார்ஜ்க்கு அத மட்டும் வச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீட்டிங் அப்பரேட்டஸ். எப்படி ஆட்டோமேட்டிக் அப்பரேட்டஸ் பார்த்தோமோ, ஹீட்டிங் அப்பரேட்டஸ். ஹீட் புரொடியூஸ் பண்ற ஒரு மெஷின். ஓகே. ஹீட் எனர்ஜி புரொடியூஸ் பண்ற ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட்டிங் அப்பரேட்டஸ் தான். ஓகே. இத எப்படி எழுதுறாங்க? ஹீட்டிங். வந்து ஹால் பண்ணிட்டு, அதுல இங்க எழுதிட்டு, அப்பரேட்டஸ்க்கு நம்ம ஆட்டோமேட்டிக் அப்பரேட்டஸ்ல போட்டுட்டு, ஸ்ட்ரோக் அப்புறம் சர்க்கிள் எழுதணும் இல்லையா? அதே தான். ஓகே. ஹீட்டிங் அப்பரேட்டஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் அப்பரேட்டஸ். நெக்ஸ்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதிக தடை ஏற்படுத்துறது. ஓகே. ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷாக்கே போகாது. ஓகே. ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை எழுதுறீங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற அந்த ரேஸ் ஸ்ட்ரோக். ஹை வோல்டேஜ். அதிக மின்னழுத்தம்.
தமிழ்ல. இது வந்து எப்படி எழுதுறாங்க? ஹை எழுதுறாங்க. வோல்டேஜ்க்கு வி கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இண்டக்ஷன் காயில். இது வந்து ஓகே, பழைய கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஸ்பார்க் பிளக் இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதுக்கு பவர் குடுக்குறதுக்கு இந்த மாரி இண்டக்ஷன் காயில் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து லோ வோல்டேஜ் டிசிய ஓகே, லோ வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட்ட ஹை வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டா மாத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்ஷன் காயில். அவ்வளோலாம் வேணாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்ஷன் காயிலுக்கு கல்லு. ஓகே. கரெக்ட்டா எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லிவர் அண்ட் வெயிட் சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா, பாய்லர்ல பிரஷர மெயின்டெயின் பண்றதுக்கு நெறைய வால்வ்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து ஒரு வால்வு தான் லிவர் அண்ட் வெயிட் சேஃப்டி வால்வ். ஓகே. இத எப்படி எழுதுறாங்க பாருங்க. லிவருக்கு எல், வெயிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ஸ்ட்ரோக் அண்ட் ஒமிஷன். சேஃப்டிக்கு ஃபுல் சேஃப்டி ஸ்ட்ரோக் போட்டுறாங்க. வால்வுக்கு வி கட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். லிவர் அண்ட் வெயிட் சேஃப்டி வால்வ். இதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் வால்வ்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல என்ன பண்ணோம்? எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் போட்டுட்டு வால்வுக்கு வி கட் பண்ணோம். அதே மாரி தான் இங்கேயுமே வால்வுக்கு வி கட் பண்றோம். நெக்ஸ்ட் லோ பிரஷர் சிலிண்டர். இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பார்ட் இருக்குங்க. இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக, இந்த லோ பிரஷர் சிலிண்டரால கேஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களாமா. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றப்ப இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஒரு பார்ட் லோ பிரஷர் சிலிண்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி எழுதுறாங்க? எல் பிரஷருக்கு, சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், எல் டபுள் அப்புறம் என் கொக்கி. லோ, எல், அப்புறமா எஸ், எல் டபுள் பண்ணி என் கொக்கி. சிலிண்டர், லோ பிரஷர் சிலிண்டர். ஹை வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா? அதே வரிசையில லோ வோல்டேஜ். அடுத்து லோ வோல்டேஜ். இதெல்லாம் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்டோக்கர்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, பாய்லர்ஸ்ல கரி அள்ளி போடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சில ஃபங்ஷன்ஸ் வந்து இருக்குமாமா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து மெக்கானிக்கல் ஸ்டோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. மெக்கானிக்கலுக்கு மெக்கு, ஸ்டோக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்-டி கர்ரு எஸ். ஓகே. மெக்கானிக்கல் ஸ்டோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மோனோ பேஸ் ஜெனரேட்டர். இப்ப நம்ம வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ், ட்ரிபிள் ஃபேஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? மோனோனா 1ங்க. அப்ப சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர். ஓகே. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மோனோ ஃபேஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம மோஸ்ட்லி இப்ப வீட்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஃபேஸ் வந்து இருக்கும். இல்லன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா ட்ரிபிள் ஃபேஸ் வந்து வாங்கலாம். இது வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. எம், என் மோனோக்கு, பேஸ்க்கு வந்து பேஸ்ன்னு படிக்கக்கூடாது. ஃபேஸ்ன்னு படிக்கணும். மோனோ ஃபேஸ் ஜெனரேட்டர். ஃபேஸ் ஸ்டோக். அத எழுதிட்டு ஜெனரேட்டருக்கு ஜே கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோ வோல்டேஜ் அட்டாச்மென்ட். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்கு. ஓகே. ஒரு மோட்டாரு நெறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் இருக்கிற மாரி ஒரு சர்க்யூட் வந்து இருக்கு. அதெல்லாம் ஃபங்ஷன் ஆகணும்னா வோல்டேஜ் வந்து வேணும். திடீர்னு வந்து வோல்டேஜ் வந்து இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அந்த மிஷின் ஓடுச்சு அப்டின்னா, அது வந்து கெட்டு போயிரும். எதனா ஃபால்ட் ஆயிரும். அதனால இந்த அட்டாச்மென்ட்ட தூக்கி அதுல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வோல்டேஜ் இல்லன்னா பவர் கட் ஆயிரும். ஓகே. இப்போ வர எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அட்டாச் ஆகி தான் வந்து வரும். அத தான் வந்து சொல்றாங்க. நோ வோல்டேஜ் அட்டாச்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நோக்கு என். வோல்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி. அட்டாச்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷே மென்ட். நோ வோல்டேஜ் அட்டாச்மென்ட் அப்படின்னு எழுத வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பிரஷர் காஜ். பிரஷர அளக்கிற கருவி. அளவின்னு சொல்லுவாங்க. இல்ல கருவின்னு சொல்லலாம். ஓகே. பிரஷர் காஜ். எவ்வளோ பிரஷர் இருக்குன்னு பார்க்கிறது. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. பிரஷருக்கு பர்ரு. காஜுக்கு வந்து கா, கா, இஜ். இந்த லைட் டார்க்லாம் கொஞ்சம் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்ன்றத பார்த்துட்டு நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைமரி பேட்டரி. பிரைமரி பேட்டரினா, ஒன் டைம் யூஸ் பண்ற பேட்டரி எல்லாமே நம்ம வந்து பிரைமரி பேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா? பிரைமரி ஸ்ட்ரோக் எழுதிட்டு, பேட்டரிக்கு பி கட் பண்ற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பிரைமரி காயில். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல் புக்ல இருக்கும்.
ஒரு மாரி ஒரு ரெக்டாங்கிள் மாரி போட்டுட்டு, ஓகே. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயில் சுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இதில மேல இருக்கிற காயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி காயில். ஓகே. இத மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு போறப்ப, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்தி, அது மூலமா பவர் புரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரண்ட் புரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதோ, அது பிரைமரி காயில்ன்னு சொல்லுவாங்க. அங்க கிரியேட் ஆகுற கரண்ட் வந்து பிரைமரி கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து வரும். அத கன்டின்யூ பண்ணி அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து போகும். அத வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம் செகண்டரி காயில். ஓகே. இப்ப பிரைமரி காயில் அத எப்படி எழுதுறது பாருங்க. பிரைமரி ஸ்ட்ரோக் எழுதிட்டு, காயிலுக்கு நம்ம கல் எழுத வேண்டியதுதான். இண்டக்ஷன் காயில்ல வந்து நம்ம எப்படி எழுதணும், அதே மாரி. ஓகே. பிரைமரி கரண்ட். இது பாருங்க, பிரைமரி ஸ்ட்ரோக் எழுதிட்டு, ஓகே. கரண்ட்க்கு நம்ம கே கட் பண்ற வேண்டியதுதான். இங்க எஸ் குடுத்தா, நம்ம அப்படியே இங்க எஸ் போட்டுக்க வேண்டியதுதான். பிரைமரி கரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியர் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரயில்வே இன்ஜினியர். இத வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா, ரயிலுக்கு ரே எழுதிட்டு, என்ஜினியருக்கு நம்ம எப்பயும் போல என்ஜி மட்டும் எழுதிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெசிடுவல் சார்ஜ். இது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு பேட்டரி தீர்ந்து போச்சுனாலும் சரி, எப்பவுமே அதில சில சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சமா வந்து இருக்கும். மீந்து போன சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி ஃப்ரீ சார்ஜ் பார்த்தோமோ, அதே மாரி ரெசிடுவல் சார்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுறதுன்னா, ரே ரெசிடுவல் ஃபுல்லா எழுதிட்டு, சார்ஜ்க்கு நம்ம வந்து கட் பண்ணிட்டா போதும். ஃப்ரீ சார்ஜ்ல நம்ம எப்படி இப்படி கட் பண்ணமோ, அதே மாரி ரெசிடுவல் சார்ஜ். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போர்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்க்யூட்ல எப்படி இருந்தாலுமே, ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு சில காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய போர்டு ரெசிஸ்டன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்பவுமே நம்ம ரேஸ் எழுதிட்டு, போர்ட் ஸ்ட்ரோக் எழுதிட வேண்டியதுதான். பி டவுன்வர்ட் ஆர் வந்து ஹால் பண்ணி எழுதணும், அழுத்தி. ரெசிஸ்டன்ஸ் போர்டு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் சர்க்யூட்ஸ். காப்பர் சர்க்யூட்ஸோட ரெசிஸ்டன்ஸ். காப்பர் சர்க்யூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவு இருக்காது. ரொம்ப, 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 ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்து ஒயர்க்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து இருக்கிறது. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ரேஸ் ஸ்ட்ரோக் எப்பயும் போல எழுதிட்டு, காப்பருக்கு கா பர் எழுதிட்டு, சர்க்யூட்க்கு வந்து எஸ் டவுன்வர்ட் ஆர் கேவ ஹால் பண்ணிட்டு, அதில எஸ். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரோட்டரி கன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர் அப்படின்னா, ஏசிய டிசியா மாத்துறது, டிசி ஏசியா மாத்தணும் அப்படின்ற இடத்துல இந்த ரோட்டரி கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஏசி டிசியாவும், டிசிய ஏசியாவும் மாத்துற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டரி கன்வெர்ட்டர்ன்னு சொல்லிட்டு. ரோட்டரின்றது ரி. கன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டபுள் பண்ற வேண்டியதுதான். ரோட்டரி கன்வெர்ட்டர். ரோட்டரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா, ரொட்டேட்டிங்ல பவர் புரொடியூஸ் பண்ற ஒரு மெஷின். அதுலருந்து பவர டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுற டிரான்ஸ்ஃபார்மர், ரோட்டரி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் சுத்திக்கிட்டே இருக்கும். பவர் புரொடியூஸ் பண்றதும் சுத்திக்கிட்டே இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டே அதுலருந்து பவர் வந்து எடுத்து குடுக்குமாமா. ஓகேங்களா? அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ரோட்டரி இப்படி எழுதிட்டு, டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரைமரி காயில் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் புரொடியூஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி காயில்ன்னு சொல்லிட்டு. செகண்டரி அந்த பிரைமரி காயில் பக்கத்திலேயே அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி காயில்ன்னு சொல்லிட்டு. செகண்டரி எழுதிட்டு, காயிலுக்கு நம்ம கல் எழுத வேண்டியதுதான். ஓகே. அதுல புரொடியூஸ் ஆகுற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்டரி ஸ்ட்ரோக் எழுதிட்டு, கரண்ட் கே கட் பண்ண வேண்டியதுதான். ஓகே. நெக்ஸ்ட்டு சைட் ஃபீட் லூப்ரிகேட்டர். லூப்ரிகேட்டர்னாலே உராய்வ குறைக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஆக்சுவலி உராய்வ குறைக்கிறதோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்ட வந்து கம்மி பண்றதுக்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப அங்க ஹீட் வந்து புரொடியூஸ் ஆகும். ஸோ அத கம்மி பண்றதுக்கு இந்த லூப்ரிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து வாட்டரா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், மில்க்கா இருக்கலாம், இல்ல எதனா கெமிக்கல்ஸா இருக்கலாம். ஓகே. அதுல ஒண்ணு தான் சைட் ஃபீட் லூப்ரிகேட்டர்ன்னு சொல்லிட்டு. இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சைட்டுக்கு சைட் ஸ்ட்ரோக் எழுதிட்டு, ஃபீடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் எழுதிட்டு, லூப்ரிகேட்டருக்கு வந்து போட்டு
கேவை டபுள் பண்ணியாச்சு. கேட்டருக்கு. சைட், ஃபீட், லூப்ரிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சேஃப்டி வால்வ். ஓகே. இதுவுமே வந்து பாய்லர்ல பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற வால்வு. இதுக்கு முன்னாடி ஒரு லிவர் அண்ட் வெயிட் சேஃப்டி வால்வ் பார்த்திருப்போம். அதே வரிசையில ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சேஃப்டி வால்வ். இதை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரீ அந்த ஸ்ட்ரோக் எழுதியாச்சு. பேலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல் ஸ்ட்ரோக் எழுதியாச்சு. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப் ஸ்ட்ரோக் எழுதியாச்சு. வால்வுக்கு வந்து எப்பயும் போல வி கட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சேஃப்டி வால்வ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேக்யூம் பிரேக். நிறைய பிரேக் இருக்கு. ஏர் பிரேக்கு, டிஸ்க் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரேக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வேக்யூம் பிரேக். வேக்யூம்ல இருக்கிற ப்ரெஷரை வச்சுக்கிட்டு பிரேக் அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேக்யூம் பிரேக்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்லலாம் இதுதான் யூஸ் பண்றாங்க. ஓகே. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. விகே வேக் அதை எழுதிட்டு பிரேக் ஸ்ட்ரோக்குக்கு பர் கே வேக்யூம் பிரேக். நெக்ஸ்ட் வாட்டர் கூலிங் பிளான்ட். வாட்டர் கூலிங் பிளான்ட். மேல பார்த்த அதே லூப்ரிகேட்டர் கான்செப்ட் தான். ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ அத கூல் பண்றதுக்கு அதுல குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. வாட்டருக்கு வாட்டர் ஸ்ட்ரோக் எழுதிருங்க. கூலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கே ஸ்ட்ரோக் எழுதிருங்க. பிளான்ட்டுக்கு பிளான்ட் ஸ்ட்ரோக். அவ்வளோதான். வாட்டர் கூலிங் பிளான்ட். ஓகே. இதோட வந்து டெக்னிக்கல் ஃப்ரேசஸ் முடிஞ்சு போகுது. நம்ம அடுத்த வீடியோல ரயில்வே ஃப்ரேசஸ் வந்து என்னன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.